தவறு பண்ணதாக கதரும் பானுப்பிரியா. அவரே சொன்ன தகவல். 80s நடிகைகள்ல எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமா இருந்தவங்க தான் பானுப்பிரியா. குச்சிப்புடி மற்றும் பரதநாட்டியம் இவங்களுக்கு அத்துப்படின்றதுனால டான்ஸ் மாஸ்டர்களே பயந்து போன கதையெல்லாம் உண்டு. ஹீரோக்களுக்கு ஈக்குவலா கிரேஸ் இருந்த பானுப்பிரியா இப்ப ஞாபக மறதி நோயால பாதிக்கப்பட்டு சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தப்பு பண்ணதா அவங்க பேசின வீடியோ வைரல் ஆகுது. அவங்க பேசும்போது 2021 நாட்டியம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல சத்யராஜுவுக்கு அம்மாவா நடிச்சேன். ஆரம்பத்துல எனக்கு இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொன்னாங்க. ஆனா பாதி படத்துல அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது. ஆனா நடிக்க மாட்டேன்னு சொன்னா சண்டை வரும்னு யோசிச்சு வேண்டா வெறுப்பா நடிச்சு முடிச்சேன். ஓவர் பில்டப் கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போச்சு. இதே மாதிரி இன்னொரு படத்திலும் இப்படிதான் நடந்துச்சுன்னு ஷேர் பண்ண பானுப்பிரியா அது எந்த படம்னு ரிவீல் பண்ணல. ஆனாலும் எஸ்கே உடைய அயலான் படத்துல சின்ன கேரக்டர்ல நடிச்சு பேர் வாங்கினாங்க. ஆனா அதுக்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்கல. ஏன்னா டயலாக் சரியா ஞாபகம் வச்சுக்க முடியாம கஷ்டப்படுறதால டைரக்டர்ஸ் பானுப்பிரியாவை கமிட் பண்ண யோசிக்கிறாங்களாம். சோ கெத்த விடாம சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டாங்க பானுப்பிரியா. எப்படி இருந்த இவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு சோகத்தோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். ஒரு பக்கம் 80s 90s ஃபேவரட் நடிகை இப்படி எல்லாமா நம்ப வச்சு ஏமாத்துவாங்கன்னு நாட்டியம் படத்தை பத்தியும் கருத்து பதிவிட்டு வர்றாங்க.